மாற்றம் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு கேட்குறீங்களே? திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் பொதுச் செயலாளர் இருந்தார். அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி பேச்சு இனிமேல் பேச முடியாது, அது மாற்றம். கிட்னி திருட முடியாது இந்த ஆட்சியில், அது மாற்றம். 2 முறை கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்குது, அது இனிமேல் நடக்காது, அது மாற்றம். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஞானசேகரன் ஒருத்தன் போனான் பாரு, அந்த மாதிரி எந்த பொறுக்கையும் போக முடியாது, அது மாற்றம். ஓகே. 5 IAS அதிகாரிகளை மணல் விவகாரம் குறித்து விசாரணைக்கு ஈடு அது நடக்காது, அது மாற்றம். சிறப்பு, முடிங்க. 2 முறை கள்ளச்சாராயம் நடந்தது போலவே 2 முறை பாத்தீங்கன்னாக்கா 4000 கோடி பேக்கேஜ் சொல்லிட்டு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல மக்களை வெள்ளத்துல நீர்ல மூழ்க வச்சு அல்லோலப்பட வச்சீங்களா, அது நீ நடக்காது, அது ஒரு மாற்றம். ஓகே, முடிங்க, டைம் இல்ல. நீட்டை முதல் கையெழுத்துல ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டு அதை வச்சு மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒழிக்க முடியல, அந்த ரகசியம் எனக்கு தெரியும் சொன்ன பிறகும் அதற்கு பிறகு அன்று திமுகவோட கூட்டணி இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகா, வேல்முருகன் உட்பட எல்லா கட்சி தலைவர்களும் கையெழுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் 80 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்தை வாங்கி உதயநிதி குப்பையில போட்டு போனார்ல, அந்த மாதிரியான சம்பவம் நடக்காது, இது ஒரு மாற்றம். உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா.